வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரோலி ஃபேஷன்ஸில் புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் கணபதிக்கு நம்ம ட்ரெஸ் தைக்க போகிறோம். அதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுற பழக்கம் இருக்குது. ஒரு வேஷ்டி வெள்ளை வேஷ்டி கட்டி விடுவோம். இனிமேல் பிள்ளையாருக்கு ராஜா அலங்காரம் தான் நம்ம எல்லாராலையுமே ஈஸியாக முடிகிற விஷயம். ஏன் அதை வீடியோவாக பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. ரொம்ப ஈஸியாக நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் எப்படி பண்ணேங்கிறத. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையாரோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த நான் சொன்னேன் நம்ம ரோலி ஃபேஷன்ஸில் இருக்க பிள்ளையார் வந்து 18 இன்ச்சஸ் சுற்றளவில் இருந்தார். ஸோ அதில் பாதி எடுத்துக்கலாம். 9 இன்ச்சஸில் நான் ஒரு ஃபேஸ் கட் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு ஃபேஸ் அதில் பாதி 4.5 இன்ச்சு. இது வந்து ஒரு 5 சைடு இருக்க ஒரு கட்டை. இதில் வந்து அந்த 4.5 விட கொஞ்சம் சின்னதாக கீழே வச்சுட்டுருக்கேன். அது மட்டும் நீங்கள் ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க 9ஐயும் அந்த பெரிய 9 இன்ச் சைடையும் கீழே அந்த 3.5 இருக்கு சின்ன சைடையும் ஆட் பண்ணி இந்த லென்த் எடுத்துக்கோங்க. இன்னொரு 5th சைடை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு லேஸில் நல்லா அது பளிச்சுன்னு இருக்கும்னு தோணுச்சு. நீங்கள் ரோஸ் ரெட் எனி கலர், பிள்ளையாருக்கு எந்த கலர் பிடிக்காது. அண்ட் எல்லா கலர் ட்ரெஸ்ஸுமே அவருக்கு அழகாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸாக வேணும் நமக்கு. ஸோ ஆக்சுவலி இது பேண்ட் மாதிரி ஒரு ஷேப் வரும். உங்களுக்கு கட் பண்ணி எடுத்திங்கன்னா 5 ஃபேஸில் ஒரு சைடு மட்டும் லாங்காக இருக்குது. அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் எப்படி எடுக்கணும்னு. சுற்றளவை வச்சு இந்த 5 சைட்ஸும் நம்ம அப்ராக்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 பீஸ் கிடச்சிருச்சு. இது வந்து அந்த குட்டி ஃபேஸ் ரெண்டும் சேர்ந்துருக்கா மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேண்ட் மாதிரி ஃபீலில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 3 ஃப்ரில்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த கீழ்பாஸ் மாதிரி ஒரு லுக் வரப்போகுது. பட் 2 பேண்ட்லேயும் ஒரே இடத்துல வரா மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எங்கே வைக்கிறீங்களோ அதே மாதிரி செகண்ட் சைட்லேயும் வரணும். அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பிளேசஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஃப்ரில், தேர்ட் ஃப்ரில் இன்னும் கொஞ்சம் கீழே, அதே மாதிரி இதுக்கும் அதுக்கு ஈக்குவலாக. ஸோ கரெக்டாக இருக்கணும் 2 பக்கமும். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் லேஸ் இல்லை ஸ்டோன் லேஸ் உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா அந்த மாதிரியும், இதுக்கு ரோஸ் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் கோல்டனில் பண்ணலான்னு தோணுச்சு, கோல்டில் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து அந்த நம்ம சொன்ன 2 சைட்லேயும் அந்த 13 இன்ச் வச்சோம் பாருங்கள், அந்த சைடும் இந்த குட்டி சைடும் லேஸ் வந்து தச்சாச்சு. 2 சைடும் நல்லா டைட்டாக ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் ரெடி ஆகிடும். ஸோ 2 ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாம் 2 லெக்குக்கு. இப்போ வந்து அந்த ஃப்ரில் எல்லாம் வந்து குண்டூசி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். தைக்கும் போது வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, சைஸும் கொஞ்சம் மாற்றிடுவோம், சின்னது பெருசாக. அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பின்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். ஸோ இப்போ பின் போட்டாச்சு. இப்போது இங்கே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஸோ ஸ்டிச்சஸ் போட்டு பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் நான். இப்போ இது 2த்தையும் இப்படி மடித்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். செஞ்சேன்னா சூப்பராக ஒரு கீழ்பாஸ் வந்து ஒரு வியூக்கு 80% வியூ வந்துடும். ஸோ இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இப்போ மெஷர் பண்ணால் இது வந்து எனக்கு 10 இன்ச்சஸை விட கூட இருக்குது. ஆக்சுவலி 18ல் பாதி வந்து 9 இன்ச்சஸ். ஸோ 9 கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு மட்டும் வரும் பிள்ளையாருக்கு. அதனால் கொஞ்சம் டேர்ன் ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு 10, 10.5 நம்ம வச்சுக்கலாம். இது அதோட கூட இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம ஃப்ரில் பண்ணுறோம். கூட இருக்கிறதுனாலன்னு கிடையாது, ஃப்ரில் பண்ணுறதுக்காக கூட வரா மாதிரி ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்தோம் நம்ம. ஸோ ஃப்ரில் வச்சா தான் அந்த கீழ்பாஸோட ஃபீல் கரெக்டாக வரும். இந்த சைடில் சென்டர்லேயும் ஃப்ரில் வைக்கிறீங்க, மேலேயும் வைக்கிறீங்க, அப்போ தான் அழகாக வரும். இப்போ வந்து நம்ம அந்த சென்டரில் அந்த விரிஞ்சி ஒரு ஃப்ரில் மாதிரி தெரியும், அது மாதிரி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அதோட லென்த் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 8 இன்ச்லேருந்து 9 இன்ச் கூட வச்சுக்கலாம் நம்ம. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட லென்த்தும் ஹைட்டும் வந்து நீங்கள் இந்த கிளாத்து தைச்சதுக்கப்புறமா கீழ்பாஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஜரி பார்டரும் தைச்சிட்டு இன்னொன்று நம்ம கீழ்பாஸில் யூஸ் பண்ண அந்த பெரிய லேஸும் ஒன்று தைச்சிருக்கேன். சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கட்டுமேன்னு. ஓரம் மட்டும் அந்த நார்மல் லேஸ் வருமே அந்த மாதிரி சாட்டின் மாதிரி அது தைச்சிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ரில் வந்து மடங்கும். இந்த லேஸே தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் திக்கு பார்டரு அந்த மடங்கி வராது ஃப்ரில்லு. அதனால் அதுக்கு மட்டும் அந்த சாட்டினில் வர மாதிரி இது அந்த அவார்ட்ஸுக்கெல்லாம் டைப் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி லேஸ் அது தைச்சிருக்கேன். ஸோ ஃப்ரில் நல்லா வரும். அதை வந்து இந்த மாதிரி வச்சு தைச்சிடலாம். மேலே வச்சுட்டு கீழவும் ஃப்ரில் கிட்டவும் தையல் போட்டேன், இல்லைன்னா தூக்குன மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம நாடா ரெடி பண்ண போகிறோம் அவருக்கு.
அதே மாதிரி இப்போ அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். ஸோ நம்ம மேலே பிசுறு எதுவும் தெரியாமல் இந்த லேஸை வந்து 2ஆக மடித்த மாதிரி அப்படியே தைச்சி விட்டுட்டு முடிப்போட எக்ஸ்டென்ஷனுக்கும் நாடாக்கும் அந்த லேஸையே அப்படியே மடித்து தைச்சிடுறேன். இது வந்து துண்டு, கீழ்பாஸ் பாருங்கள் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து துண்டு, இது நம்ம வேஸ்ட்டில் வந்து 18 இன்ச் பார்த்தோம்லையே அந்த 18 இன்ச்சில் அப்படியே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அது வந்து தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு பார்டர் தைச்சிடலாம். இதெல்லாம் நம்ம இஷ்டம். இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி நீங்கள் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் டெய்லி வாஷ் பண்ணுற பொருள், அதனால் வந்து நம்ம ஸ்டோன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணல. பட் என்ன வேணால் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி கொடுக்கலாம். இதில் காட்டனில் எம்ப்ராய்டரி போடுங்க. அவரை நல்லா வச்சுக்கிட்டோன்னா அவரும் நம்மளை சூப்பராக பார்த்துப்பார். இதுதான் ஃபினிஷ் லுக். என்ன ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது நான் பிள்ளையாருக்கும் போட்டே உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம வந்து ரோலி ஃபேஷன்ஸ்க்கு ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம கார்மெண்ட்ஸும் ஆன்லைன் ஷாப்பிங்கும் சேர்ந்து நடக்கிற மாதிரி. ஸோ இதுதான் அது. இன்னும் முடிஞ்சு அது உள்ளே போல், இப்போது வந்து ஓல்டு பிளேஸ்லேயே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸில் மூவ் ஆகிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளையார் வேணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான். அவருக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு ஸ்பெஷலாக ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு ரோலி ஃபேஷன்ஸில் என் கையால் டிசைன் பண்ண ட்ரெஸ் பிள்ளையாருக்கு தான். இனிமேல் தான் மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அம்சமாக இருக்குது. இவரும் ரொம்ப புதுசாக பிரதிஷ்டை பண்ணவர். இன்னும் சிமெண்ட் எல்லாம் கூட சரியாக செட் ஆகலை. ஸோ அவரோட அருளால் எல்லாமே நல்லா நடக்கும் நம்புவோம். உங்களுக்கு அவரோட ஆசீர்வாதம் ஃபுல்லாக கிடைக்கட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ட்ரெஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.